நிறைய பேர் இந்த மாதிரி லேப்டாப்ல இல்ல மானிட்டர்ல இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல வந்திருக்கும். அதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பிக்சல் குவாலிட்டி தெளிவா தெரியாது. இதுல ஒன் ஆஃப் த ரீசன் வந்து டிஸ்பிளே மேல இருக்க போலரைஸ்ட் பேப்பர் வந்து போயிருக்கும். அதாவது ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். இதை சரி பண்றதுக்காக நாங்க ஒரு சில டூல்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கும் போது ஒரு இடத்துல தேடி பார்த்தோம் மேக்புக் சார்ஜர் இருக்கான்ட்டு. இந்த கேபிள் மட்டும் கிடைச்சது. ஏற்கனவே இந்த சார்ஜர்ல 2 பின்னு வர மாதிரி கனெக்ட் பண்ணி மாட்டியிருக்கோம். இப்ப கரெக்டா வேலை செய்யுது. ஏன்டா ஆப்பிள் இவ்வளவு கஷ்டமா கொடுத்துருக்கீங்க? இந்த பேனலை கழட்டியாச்சு. அடுத்து நம்ம இதுல இருக்க பேப்பர் கழட்டணும். இந்த போலரைஸ்ட் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம இந்த டூல் வச்சு கழட்டலாம். இது வந்து ஒரு சால்டிங் ஹேண்ட் மாதிரி தான். நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம்னா இந்த இடம் வந்து ஹீட் ஆகிடும். அப்ப நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே ஒரு அமுக்கணும்னா ஒன்றும் ஆகல. இப்பதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம். இதுல இருக்க பசை எடுக்கிறதா ரொம்பவே கஷ்டமானது. அதுக்கு க்ளூ ரிமூவர்ன்ட்டு ஒரு ஐபி மாதிரி ஒரு லிக்யூட் இருக்கு. அதே டைம்ல நார்மலா நம்ம கிளாத் யூஸ் பண்ணாம அதை கிளீன் பண்றதுக்குன்னு தனியா ஒரு கிளாத் இருக்கு. நம்ம இதை வச்சு கிளீன் பண்ணி பார்ப்போம். ஆனா ரொம்ப அழுத்தி கிளீன் பண்ணோம்னா டிஸ்பிளே ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க. கவருக்குள்ள கவர், இதுக்குள்ள நிறைய கிளாத் இருக்கு. நான் ஒன்னும் ரெண்டா தான் இருக்கு நினைச்சேன். அந்த லிக்யூட் இதுல இருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ஏன்னா டிஸ்பிளே போயிடும். நம்ம லைட்டா அதுல துணியில ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் துடைக்கணும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்டா வாட்டி நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்குவோம். எதுவும் டிஸ்பிளே எதுவும் உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும்ல. இப்போ லேப்டாப் ஆன்ல தான் இருக்கு, ஆனா வெள்ளை கலர்ல தான் தெரியும். ஏன்னா மேல போலரைஸ்ட் பேப்பர் இல்ல. இதுதான் அந்த சீட்டு. நமக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், இல்லாட்டி மொத்தமா வாங்கி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இது மேல வச்சு பார்த்தோம்னா எல்லாமே தெரியும். எடுத்துட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது. இப்போ இந்த சீட்டை ஒட்டும் போது நம்ம கையிலேயே சும்மா அப்படி அமுக்குறது பதில அதுக்கும் தனியா ஓலை இருக்கு. அதை வச்சு நம்ம அமுக்கணும்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கு தானே இதை கொடுத்துருக்காங்க. ஒரு வழியா போலரைஸ்ட் பேப்பர் மாட்டியாச்சு. ஆனா ஆன் பண்ணி பார்க்கும் போது தான் என்னாச்சுன்னா இப்படி வருது. இப்போ வந்து அந்த அளவு குவாலிட்டியாவே தெரியல. இதுல யூஸ் பண்ணி வைக்க போலரைஸ்ட் பேப்பர் நாங்க 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். அதனாலதான் இந்த குவாலிட்டி கம்மியா இருக்கான்னு தெரியல. லேப்டாப்புக்குன்னு தனியா போலரைஸ்ட் பேப்பர் விற்கிதான் என்னன்னு தெரியல எங்களுக்கு. இதுக்கு எந்த மாதிரி போலரைஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.